தரணிதரன், எப்படி பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டை? 10 ஆண்டுகளுக்கு பிறகு என்டிஏ கவர்மெண்ட்டுடைய 3வது ரெஜிமுடைய முழு பட்ஜெட் 12 லட்சம் இலக்கு வரம்பு உயர்த்தி இருக்கிறார்கள் வருமான வரிக்கு. மற்ற என்ன சிறப்புகளை பார்க்குறீங்க இந்த பட்ஜெட்டில்? ஒரு சிறப்புமே இல்லாததான் பாஜகவோட பட்ஜெட்டோட சிறப்பு அம்சம். நான் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு 2021, 2022 ஆங்கில ஊடகங்கள் கட்டுரையில் சொன்னாங்க. இந்த வருஷமே நான் எழுதலன்னு சொல்லிட்டேன். ஏன்னா எழுதுறதுக்கு புதுசாக ஒன்றுமே இல்லை, அதே விஷயந்தான். ஏன்னா பட்ஜெட்டும் அதே, பிரச்சனைகளும் அதே. இந்தியா பொருளாதாரத்தில் பெரிய பிரச்சனை வந்து டிமாண்ட். ஆனால் ரூரல் கன்சப்ஷன், அர்பன் கன்சப்ஷன் குறைஞ்சிட்டே இருக்குது. ஆனால் அது எதுவுமே பண்ணல. இன்றைக்கி எல்லா ஊடகமும் சொல்கிறீங்க 12 லட்சம் வரைக்கும் இன்கம் டேக்ஸ் ஸ்லாப் குறைச்சிட்டாங்க, மிடில் கிளாஸ்க்கான பட்ஜெட்டு அப்படின்னு எல்லா சேனலும் போடுறாங்க. அந்த அம்மாவும் சொல்கிறேன். ஆனால் அது வந்து ஒரு விஷயமே கிடையாது. நான் ஏன்னு சொல்கிறேன், இப்போ 1லேருந்து 10 நம்பர் இருக்குது. அது நடு நம்பர்னா என்ன? 5லேருந்து 7. சரிங்களா? அப்படின்னா மிடில் கிளாஸ்னால் என்ன? இந்த நாட்டில் 50%லேருந்து 75% வரைக்கும் வருமானம் வாங்குறவங்க தான் மிடில் கிளாஸ். சரிங்களா? 50%லேருந்து 75% வரைக்கும். ஸோ இந்த நாட்டோட மீடியன் தனிநபர் வருமானம் என்ன? பர் கேபிட்டா இன்கம் இந்த நாட்டில் சராசரி மீடியன் லெவல் 1,80,000 ரூபாய். 75வது பர்சன்டைலில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னா இந்த நாட்டில் இருக்கீங்க டாப் 25% நீங்கள் வருமானம் வாங்குறீங்க அப்படின்னா, சாரி 75th பர்சன்டைல் உங்கள் இன்கம் இருக்குன்னா உங்கள் வருமானம் என்ன? கிட்டத்தட்ட 2.5 லட்சம் வருஷம். 2.5 லட்சம். சரியா? இப்போ நீங்கள் 12 லட்சம் சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்தியாவில் இருக்கிற டாப் 2%ல் இருக்கீங்க. 6 லட்சத்துலேருந்து நீங்கள் 12 லட்சத்துக்கு சம்பாதிக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து டாப் 3%ல் இருக்கீங்க. ஸோ 6 லட்சத்துலேருந்து 12 லட்சம் இந்த நாட்டில் சம்பாதிக்கிறவங்க வந்து கிட்டத்தட்ட 1 கோடி பேர் தான். இந்த நாட்டோட ஜனத்தொகை 150 கோடி அப்படின்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு 0.1% கீழே இருக்க நபருக்கு தான் பிரோஜனமாக இருக்க போகுது. ஒன்று. ரெண்டாவது, அவங்களுமே வந்து டாப் 5 இன்கம் பர்சன்டேஜ் இருக்கவங்க. சரியா? ஸோ அதனால் மிடில் கிளாஸுக்கு இந்த பட்ஜெட்டில் எதுவுமே இல்லை. மிடில் கிளாஸுக்கும் லோவர் மிடில் கிளாஸுக்கும் நடுத்தர மக்கள் இந்த ஏழை எளிய மக்களுக்கு எதுவும் செய்யணும்னா மறைமுக வரியை குறைக்கணும். சரியா? இந்த பாஜக அரசு வந்ததுக்கப்புறம் நேர்முக வரினா டைரக்ட் இன்கம் டேக்ஸ், மறைமுக வரியோட காம்பனண்ட் அதிகமானதுனால தான் இந்த நாட்டில் டிமாண்ட் இல்லை. அது குறிப்பாக பெட்ரோல், டீசல், கேஸ் நான் அவங்க சேனல் நிறைய தடவை பேசியிருக்கேன். ஸோ இப்போ இவங்க வந்து இதை உதவி செய்யணும் அப்படின்னு நினச்சிருந்தா என்ன பண்ணியிருக்கணும்னா, சூப்பர் ரிச் இப்போ வருஷம் 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க 63% இருந்திருக்காங்க. அதுக்கு போன வருஷம் 75%. இப்போ வருஷம் 10 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, அதே மாதிரி 5 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க, 1 கோடிக்கு மேலே சம்பாதிக்கிறவங்க வந்து 100%, 150% உயர்றாங்க ஒரு வருஷமும். ஸோ அவங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா இன்கம் டேக்ஸ் சர்சார்ஜ் போடணும். இது வந்து நான் புதுசாக சொல்கிறது இல்லை. இதுதான் வந்து ஐரோப்பா யூனியனில் இருக்க நாடுகளையும் நிறைய நாடுகளை பண்ணுறது. ஸோ இதில் வர காசு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 40,000 கோடி வந்து கார்பரேட் டேக்ஸ் வந்து வர வருமானம் குறைஞ்சிருக்கு வரியை குறைச்சதுனால. ஸோ அதெல்லாமே ப்ளக் பண்ணியிருந்தால் அரசாங்கத்துக்கு கிட்டத்தட்ட 2-3 லட்சம் கோடி சேர்த்து வந்திருக்கும். அதை வச்சு என்ன பண்ணியிருக்கலாம்னா, பெட்ரோல், டீசல், கேஸ் சிலிண்டருக்கு சப்சிடி அதிகரிக்கலாம். அதே மாதிரி இன்னும் அடிஷ்னல் 100 நாள் வேலை திட்டம், அதை பற்றி பேசவே இல்லை. சரிங்களா? அதை வந்து சரி சார். இப்போ 100 நாள் வேலை திட்டம் ஏன் முக்கியம் அப்படின்னா, அது நான் சொல்ல, உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர்கள், நோபல் பிரைஸ் ஜோசப் ஸ்டீக்லிஸ், அபிஜித் பானர்ஜி எல்லாருமே சொல்றது புட் மணி இன் ஹேண்ட்ஸ் ஆஃப் த புவர். ரூரல் எக்கனாமியை நம்ம வந்து இம்பட்டஸ் கொடுக்கணும்னா, ஸோ ரூரல் எக்கனாமிக்கு இம்பட்டஸ் கொடுக்க என்ன பண்ணியிருக்கோம்? எதுவுமே பண்ணல. அதுக்கு பேக் போர்ட் 100 நாள் வேலை திட்டம். அவங்க கைக்கு ஏழை எளிய மக்கள் காசு போகுது, அதனால பொருள் வாங்க போகிறாங்க. இப்போ அவங்க கைக்கு காசு போகிறதுனால அது அரசாங்கத்துக்கு நஷ்டம் கிடையாது. ஏன்னா அந்த காசு வச்சு உடனே பொருள் வாங்க போகிறாங்க, ஒரு பொருளாதார சூழல் ஏற்படும். ஸோ அவங்களுக்கு 1 ரூபா கொடுத்தா அவங்க இம்பாக்ட் வந்து 3 ரூபா இருக்கும், மல்டிப்ளையர் எஃபெக்ட் இன் எக்கனாமி. ஸோ அதெல்லாம் எதுவுமே பண்ணல. இது ஆனால் இவங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க பாஜக எல்லா விஷயத்துனா, ஒரு ஹெட்லைன் 6 lakhs-லேருந்து 12 lakhs, 8 lakhs-லேருந்து 12 lakhs இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன், மிடில் கிளாஸ் பட்ஜெட். சரி, அது ஹெட்லைன்ஸ் அப்படின்னுட்டீங்க ஒரே வார்த்தையில். அதுக்கு நிறைய விளக்கமும் கொடுத்துட்டீங்க. ஒரு கேள்வி இருக்குல்ல, அதாவது மாநிலங்களுக்கான நிதி அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ நீங்களே வந்து மெட்ரோ ரயிலுக்கான ஒரு பெரிய கேம்பெயினே கூட தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து அந்த பணம் வரல அப்படின்னு ரன் பண்ணுறீங்க அப்படின்னு. ஒவ்வொரு முறையும் வட்டி இல்லாத கடனா உட்கட்டமைப்பை பெருக்குவதற்காக மாநிலங்களுக்கு கொடுக்கறது அப்படின்னு ஒன்று இருக்குது. அது இந்த முறை வந்து 1.5 லட்சம் கோடி உட்கட்டமைப்பு முதலீடுகளுக்குன்னு ஒதுக்கி இருக்கிறாங்க இல்லையா? இது வந்து வட்டி இல்லாத கடனா வழங்கப்படும்னு சொல்கிறாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? அது இது வந்து எப்படி பார்க்கணும்னா, இவங்க வந்து எப்பயுமே இந்த மாதிரி ரிலீஸ் பண்ணும்போது பண்ணிடுவாங்க. ஆக்சுவல் டாக்குமெண்ட், ஆக்சுவல் ஸ்கீம் கைட்லைன்ஸ் பார்த்தா தான் நமக்கு எப்படி வரும் வராதுன்னு எலிஜிபிலிட்டிலாம் பார்க்கணும். எலிஜிபிலிட்டி கூட எங்கள் தமிழ்நாடு எலிஜிபிலிட்டி இல்லாத மாதிரி ஸ்கீமை கொண்டு வரலாம். உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், நான் போன தடவை ஆந்திர பிரதேச காசு ஒதுக்குனாங்க. ஆனால் உள்ளார நுணுக்கமாக பார்க்கும்போது தான் தெரிஞ்சது, உங்களுக்கு லோன் வாங்குறதுக்கு நான் உதவி பண்ணுவோம் தான் எழுதியிருந்தாங்க அந்த காசை. சரிங்களா? அந்த மாதிரி என்ன விஷயம் தெரியணும். ஆனால் மெயின் விஷயம் என்னன்னா, என்னதான் திட்டங்கள், ஒன்றிய அரசு திட்டங்கள் இருந்தாலும் தமிழ்நாடுக்கு இவ்வளோ கம்மியாக தராங்கன்னு பார்க்குறோம். அது ஃபிஸ்கல் ஃபெடரலிசம், அது தனி டிபேட். கேலோ பாரத் எடுத்துனா தமிழ்நாடுக்கு 20 கோடி, குஜராத்துக்கு 600 கோடி, ஹரியானா தான் அதிகமாக மெடல் வின் பண்ணுறாங்க, அவங்களுக்கு 30 கோடி தான் வந்திருக்கு. எந்த பேசிஸில் கொடுக்குறாங்க? ஸோ எல்லாம் இந்த ஒரு ஸ்கீம் இல்லை, எந்த சென்ட்ரலி ஸ்பான்சர் ஸ்கீம் எடுத்துட்டாலும்
காசு கொடுக்கறது இல்லை. இப்போ SSA சபைய சிக்ஷா அபியான் இருக்கு, அதுக்கு நமக்கு தர வேண்டியது எல்லா விஷயத்துலையும் தமிழ்நாடு கேரளா தான் சிறப்பாக பண்ணியிருக்கோம். நமக்கு ஏன் காசு தரல? சம்மந்தமே இல்லாமல் NEPன்னு கொண்டு வந்து அதை திணிக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்கீம் கைட்லைன்ஸ் என்ன, இதை வந்து மாநிலத்துக்கு இந்தாங்கப்பா, நீங்கள் தமிழ்நாடு இவ்வளோ கான்ட்ரிபியூட் பண்ணுறீங்க, நாங்கள் வந்து உங்களுக்கு 30,000 கோடி கொடுத்துட போகிறோம், நீங்கள் இந்த 30,000 கோடி வச்சு என்னென்னாலும் பண்ணிக்குவாங்க அப்படின்னு கொடுத்தா பாராட்டத்தக்கது. ஆனால் இல்லை, நீங்கள் இந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும், அந்த ஒப்பந்தத்துக்கு கையெழுத்து போடணும், அப்புறம் நீங்கள் திட்டத்துக்கு நீங்கள் வந்து சப்மிட் பண்ணணும், மாநிலக்கிட்டே நாங்கள் போட்டி நடத்துவோம், அது வச்சுனா அது டிஸ்கிரிஷனரி. அப்படின்னா தமிழ்நாட்டுக்கு பிரயோஜனம், அது பாராட்ட விஷயம் கிடையாது. ஸோ இது நான் பார்க்கணும். ஆனால் இந்த பட்ஜெட்டை நீங்கள் பிகினிங்கில் பார்த்தீங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்திருக்கும், இது பீகார் மாநில பட்ஜெட்டா இல்லை ஒன்றிய அரசு பட்ஜெட்டான்னு. ஒவ்வொரு திட்டங்க மேல பீகார் எதனால ஸ்கீம் தானே கொடுத்திருக்காங்க, அது 3 ஸ்கீம் கொடுத்திருக்காங்க, உள்ள படிச்சா தமிழ்நாட்டுக்கும் ஸ்கீம்ஸ் இருக்கும் அப்படின்னு பார்க்கல. தமிழ்நாடு எதுவுமே இல்லையே, பேர் போட்டா 0 தானே. அது போன பட்ஜெட்லையும் பார்த்தோம். ஆனால் பீகார் மாநில பட்ஜெட் மாதிரி தாங்க இருக்கு. தமிழ்நாட்டுக்கு இந்த பட்ஜெட்ல எதுவுமே இல்லை. பீகாருக்கு ஏன் இருக்குன்னா அவங்களுக்கு பார்லிமெண்ட்ல நம்பர்ஸ் கிடையாது, அந்த நம்பர்ஸ் வரணும். ஒரு சில திட்டங்கள் வந்து அவங்க ஏற்கக்கூடிய திட்டங்கள், ஒரு சில சட்டங்கள் கொண்டு வராங்க பாருங்க, வக் மசோதா இருக்கட்டும், UCCயா இருக்கட்டும், இது வந்து நிதிஷ்குமார் அரசியல் சித்தாந்தம் எதிரான சித்தாந்தம். ஆனால் அவங்க எப்படி ஒப்பந்தம் அவங்களுக்கு எப்படி கையெழுத்து போட வைக்கிறது? அதற்கு அவங்களுக்கு ஒரு லஞ்சம் கொடுக்குற மாதிரி கொடுக்கறது தான். ஆனால் இந்த காசுமே நிஜமே கொடுப்பாங்களா கொடுக்க மாட்டாங்களான்னு தெரியாது. ஏன்னா இந்த பாஜக கட்சி லட்டு கொடுக்குற வச்சு தான். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுக்கு 500 கோடிங்கிறாங்க. அதில் நீங்கள் எனக்கு யூனிவர்சிட்டி கட்ட போகிறேன்னு, நீ ஒரு 10 லட்சம் ஸ்கொயர் ஃபீட்டுக்கு பில்டிங் கட்டினாவே 5000 ஸ்கொயர் ஃபீட் ஒரு பில்டிங் 500 கோடி ஆயிரும். ஹார்வர்ட் ஸ்டான்ஃபோர்ட்னா 10,000 கோடி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரிசர்ச் கொடுக்குறாங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு கிமிக் தான். ஏஐ வந்து இந்த தடவை ஒரு பேச்சு பொருளா இருக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதனால ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பேரை போட்டு ஒரு பில்டிங் கட்டுவோம். ஏற்கனவே அதுக்கு ஐஐடி மெட்ராஸ் அக்ரிகல்ச்சர்ல பண்ணாங்க, இப்போ எஜுகேஷன்ல இந்த முறை ஹெல்த்ல பண்ணியிருக்காங்க, இப்போ எஜுகேஷன்ல இன்வெஸ்ட் பண்றோம் அப்படின்னு தானே சொல்றாங்க. அவங்க இன்வெஸ்ட்மெண்ட்னா இந்தியாவோட பர்சன்டேஜ் ஜிடிபி எக்ஸ்பெண்டிச்சர்ல எஜுகேஷன் உலகத்தில் இருக்க எல்லா OECD நாடுகளும் சொல்றேன் அதோட கம்மியாக தான் இருக்கு. அதுக்கு 70% 60% தான் இருக்கு எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் 50%. நம்மளோட R&D எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா 0.64%, சைனா 2.4%, சவுத் கொரியா 4.8%. ஹெல்த் கேர் எக்ஸ்பெண்டிச்சர் பார்த்தீங்கன்னா ஜெர்மனி 8%, நம்மளது வந்து 1% கீழே. கொரோனாக்கு அப்புறமும் ரியல் டேர்ம்ஸில் எக்ஸ்பெண்டிச்சர் வந்து ஹெல்த் கேரில் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. ரியல் டேர்ம்னா பணவீக்கத்தெல்லாம் கண்ட்ரோல் பண்ணி சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கிற சூழ்நிலை எஜுகேஷன் ஹெல்த்துக்கு நம்ம எதுவுமே பெருசாக எக்ஸ்பெண்டிச்சர் இன்க்ரீஸ் பண்ணி இந்திரா என்ன சொல்லியிருக்காங்க 75. இந்த கொஸ்டின் பொலிட்டிக்கலாகவும் சரி பட்ஜெட் அனௌன்ஸ்மெண்ட்டாகவும் உங்களுக்கான கேள்விதான். 75,000 மெடிக்கல் சீட்ஸ்களை அதிகரிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதை எப்படி பார்க்க? அது இல்லாமல் IITல 100% அதிகப்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் 100% அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் என்ன ஃபர்ஸ்ட்டு 100% அதிக IITல எவ்வளோ பேர் போகிறாங்க? 1%. சரிங்களா? நீங்கள் 100% இன்க்ரீஸ் பண்ணி எவ்வளோ பேர் போகிறாங்க? 2%. அப்படின்னா மீதி இருக்க 97% மக்களுக்கு என்ன பண்ணியிருக்கீங்க? சரிங்களா? நான் IIT அகைன்ஸ்டாக சொல்ல. அப்புறம் இருக்கிற கட்டமைப்புக்கு பேராசிரியர்கள் உங்களால் எடுக்க முடியுதா? புது IITல இருக்க ஜம்மு, IIT பாலக்காடுக்கெல்லாம் இன்னும் டிபார்ட்மெண்ட் நீங்கள் எடுத்து பாருங்க, எவ்வளோ பேராசிரியர் இருக்காங்க, அவங்களோட குவாலிஃபிகேஷன் ஆனால் பேராசிரியர்களை நம்மளால் கண்டுபிடிச்சி அவங்களுக்கு கொண்டு வந்து சேர்த்த முடியலங்க. அதே மாதிரி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் நீங்கள் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட்டாக பார்க்குறீங்க. அது கேபிட்டல் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பொறுத்த வரைக்கும். அதில் பேட்டன்ஸ் அதிகரிக்கணும், அதில் வந்து அவுட்புட் அதிகரிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்? ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் IIT கான்பூர் இருக்கு. நான் IIT மெட்ராஸ் கூட சொல்ல, தமிழ்நாட்டுக்கு நான் சொல்றேன்னு சொல்லுவீங்க. IIT கான்பூர் இருக்கட்டும், இல்லை IIT கரக்பூர் இருக்கட்டும், IIT டெல்லி இருக்கட்டும், அதுக்கு ஒவ்வொரு யூனிவர்சிட்டிக்கும் 500 கோடி கொடுங்க ரிசர்ச்சுக்குன்னு. சரிங்களா? ஸோ நம்ம ஒரு விஷயம் பண்றோம்னா நம்ம முட்டாளாக்கணும், விளம்பரத்துக்குன்னு பண்ணக்கூடாது. ஆக்சுவலாக அவுட்புட் வருதான்னு பார்க்கணும். பேசுவோம். தரணிதரன், நீங்க குறுக்கிட்டீங்க. அந்த குறுக்கீடலோட 2 ஆய்வறிக்கையை வச்சு 2 நேற்றைய பொருளாதார ஆய்வறிக்கையில் தமிழ்நாடுடைய பாலிசிஸ் வந்து இண்டஸ்ட்ரியல் growthக்கு வளர்ச்சிக்கு காரணமாக இருந்திருக்கு அப்படிங்கிறதும், இன்னொன்று குறிப்பாக அந்த காலனி தயாரிப்பு இந்த மாதிரியான விஷயங்களை முன்வைத்தும் வந்திருக்கிறது. அதையும் எப்படி பார்க்கிறது தமிழ்நாடு அரசு? நான் குறுக்கிட்டது வந்து நான் இப்போ சீக்கிரம் போகணும் ஆங்கில ஊடகத்தில் பேச. ஆனால் வந்து முன்னாடி மேடம் சொன்னாங்க அந்த மகளிர் முன்னேற்றத்துக்காக திட்டங்கள் கொண்டு வரணும்னு. ஸோ காலையில் பட்ஜெட்டுக்கு முன்னாடி NDTVயில் பேசும்போது கரெக்டாக கடைசியாக நான் தான் பேசினேன். 3 விஷயங்கள் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. 3 விஷயத்தில் நான் சொல்கிற ஒரே விஷயம் என்னென்னா, பெண்கள் முன்னேற்றத்துக்காக திட்டங்கள் கொண்டு வரணும். ஏன்னா இந்தியாவில் வந்து 50% ஆண்கள் 50% பெண்கள். நீங்கள் அவங்களுக்காக செய்யலாம், பொருளாதாரக்காக செஞ்சு தான் ஆகணும் ஒன்றிய பாஜக அரசு. என்ன காரணம்? 50% ஆஃப் எக்கனாமி வந்து நம்மளால் நெக்லெக்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி இந்தியாவில் வந்து மகளிர் லேபர் ஃபோர்ஸ் பார்ட்டிசிபேஷன் வந்து 18% தான் இருக்குது. இந்தியாவிலே உலகத்திலே 132வது இடம், 144 நாடுகள் சர்வே பண்ணது. ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான் போன நாடுகளோட மோசமான சூழ்நிலை இருக்குது இந்த விஷயத்தில். ஸோ அதுக்கு வந்து ஒன்றிய அரசு வந்து திட்டங்கள் கொண்டு வரணும். திட்டங்கள்லாம் வெறும் நேம்ஸே கிடையாது. அதை எப்படி எம்பவர் பண்ணலாம், எப்படி வந்து அவங்களுக்கு இல்லை அதுக்கு ஒரு இல்லை ரிசர்வேஷன் மாதிரி கொண்டு வரலாமா, அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் ஆராய்ச்சி ஒரு அதுக்கு திட்டம் கொண்டு வந்தால். ஏன்னா ஒரு 50% லேபர் ஃபோர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி 50% அதிகரிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக இந்தியாவோட ஜிடிபி growth 4-5% அதிகரிக்கும் நேச்சுரலாக ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கோட. ஸோ அந்த பாயிண்ட் ஒன்று சொல்லணும்னு நினச்சேன்.
அப்புறம் இப்போ சார் பேசும்போது சொன்னாங்க இல்லையா அந்த எம்எஸ்எம்இ லோன்ஸ் சொல்லியிருக்காங்க கொரோனா காலத்தில் ரிலீஃப் அனௌன்ஸ் பண்ணாங்க. ஆனால் அந்த லோனுக்கு வந்து பேங்க்ஸ் வந்து எம்எஸ்எம்இக்கு தராங்களா லோன்? நான் தரதில்லை. எதனாலனா சிபில் எப்படி வேலை செய்யுதுங்கிறதே ஒரு தவறாக இருக்குது. ஏன்னா இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு 90 days டைம் பீரியட் இருந்தது, 6 மாதம் இருந்தது என்பிஆர் முன்னாடி, அப்புறம் 3 மாதம் ஆக்குனாங்க, அப்புறம் 1 மாதம் ஆக்குனாங்க. சிபில் கால்குலேஷன் வந்து 3-4 நாள் லோன் பேமெண்ட் டிலே ஆனாவே இல்லை 1ஆம் தேதி டிலே ஆனாவே வந்து சிபில் ஸ்கோர் குறையுது. சரிங்களா? நகை கடன் இருந்தால் சிபில் ஸ்கோர் பாயிண்ட் 100 வந்து 100 பாயிண்ட்டாக குறைக்கிறாங்க. 300 to 1000 சிபில் பாயிண்ட் நினைக்கிறேன். ரொம்ப நல்லா இருந்தால் 900, மோசமாக இருந்தது ஒன்றுமே இல்லை 0 ஈக்குவல்னா 300. அது நண்பர் கார்த்தி சிதம்பரம் அவர்கள் அது கரெக்டான கேள்வி எழுப்பினார். ஏன்னா சிபில் எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதே யாருக்கும் தெரியறதில்ல. அது வந்து இன்ஹரண்ட்டாகவே வந்து ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரைஸுக்கு அகைன்ஸ்டாக இருக்குது. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து ஒரு வேலைக்கு போகிறீங்க, மாதம் சம்பளம் வாங்குறீங்க, அரசு வேலையிலையோ இல்லை நல்ல உயர்ந்த ப்ரைவேட் வேலையோனா உங்களுக்கு 31ஆம் தேதி சம்பளம் வந்துட போகுது. சரிங்களா? ஸோ நீங்கள் 1ஆம் தேதி நீங்கள் டியூவை கட்டிடுவீங்க. ஆனால் பிஸ்னஸ்ங்கிறது அப்படி நடக்க முடியாது. சரிங்களா? ரொட்டேஷன் ப்ராப்ளம் இருக்கும். அது அந்த ப்ராப்ளம் அது யாருக்கு அதிகமாக இருக்கும்? ஸ்மால் மீடியம் ஆண்டர்பிரைஸ் யாருக்கு வந்து கேபிட்டல் அசெட்ஸ் இருக்காதோ. இப்போ உங்களுக்கு கேபிட்டல் அசெட்ஸ் நிறையா இருக்குது, உங்களுக்கு லிக்விடிட்டி ப்ராப்ளம் இல்லைனா நீங்கள் ஒரு பெரிய கம்பெனி நடத்திட்டு இருப்பீங்க. உங்கள்கிட்ட லிக்விடிட்டி கேபிட்டல் அதிகமாக இல்லைனா தான் சின்ன தொழில் நடத்தீங்க. அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு சிஸ்டம் டிவைஸ் பண்ணணும். ஆனால் அதை பற்றி யோசிக்கல. ஸோ பேப்பரில் அனௌன்ஸ் பண்ணால் அந்த திட்டம் வந்து எந்த எதுக்குமே வந்து பயன் அளிக்காது. சரி இல்லைங்களா? ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற இண்டஸ்ட்ரியல் க்ரோத்தை பற்றி கேட்டிங்க. ஸோ தமிழ்நாடு வந்து 21 நம்ம கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் தெரியும் ஈஸ் ஆஃப் டூயிங் பிஸ்னஸ் 14லேருந்து 3ஆவது இடத்துக்கு வந்து. அது இல்லாமல் புத்தொழில் வந்து 2021க்கு முன்னாடி தமிழ்நாடு வந்து பீகார் போன்ற மாநிலங்களோட பின்னாடி இருந்தது 22ஆவதுலேருந்து 26ஆவது வரைக்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்த உடனே ஒரே வருஷத்தில் அதுக்கு ஒரு பேனலை போட்டு ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ரிப்போர்ட் போட்டு அதை வச்சு மெஷர்ஸ் எடுத்து முதல் வருஷம் வந்து 22ஆவதுலேருந்து 10ஆவது இடத்துக்கும் இப்போ போன வருஷம் வந்து 1ஆவது இடத்துக்கும் வந்திருக்கு. ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு ரெஜிஸ்டர் ஆனது பார்த்தீங்கன்னா 21 வரைக்கும் 2300 தான். ஆனால் 21லேருந்து 24 வரைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இன்னும் 6000 புது ஸ்டார்ட் அப்ஸ் உருவாயிருக்கு. ஸோ அதே மாதிரி திராவிட மாடல் க்ரோத்துங்கிறது வந்து ஒரு இடத்த மட்டும் சென்னை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் தமிழ்நாடு ஃபுல்லாக பரப்ப வளர்ந்துருக்கு. ஸோ அந்த மாதிரி எடுத்த மெஷர் தான் ஃபுட்வேர் டெவலப்மெண்ட். ஏன் நம்ம எடுத்தோம் நான் லெதர் ஃபுட்வேர் ஏன் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஈஸி எம்ப்ளாய்மெண்ட் கிவர். சரிங்களா? எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷனுக்கு அது ரா மெட்டீரியல் ப்ராப்ளமும் கிடையாது. லெதர் வந்து அது மற்ற எக்ஸ்டர்னாலிட்டிஸ் நிறையா இருக்குது. ஸோ அதனால தான் வந்து அது கவர்மெண்ட் வந்து அதுக்கு தனியாக ஒரு பாலிசி போட்டு ஒரு 12லேருந்து 14 புது பாலிசி வந்திருக்கு. ஆனால் ஃபுட்வேர் தனி பாலிசி போட்டு நம்ம நிறையா ஒப்பந்தங்கள் தாய்வான்லேருந்து 2-3 நிறுவனங்களோட ஒப்பந்தமும் போட்டு அதில் இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. ஆனால் அது மட்டும் கிடையாது. நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வந்து தூத்துக்குடியில் வந்து எண்ணற்ற இன்வெஸ்ட்மெண்ட் வந்திருக்கு. க்ரீன் ஹைட்ரஜன் வந்து பார்த்தோம்னா இப்போ தூத்துக்குடி தான் 80% ஹையஸ்ட் க்ரீன் ஹைட்ரஜன் ப்ரொடியூஸ் ஆகுது இந்தியாவிலே ப்ரொடியூஸ் ஆகுது க்ரீன் ஹைட்ரஜனில். இவி கார்ஸ் இவி பைக் இந்தியாவில் 100 வண்டி ப்ரொடியூஸ் ஆனால் 75 வண்டிகள் தமிழ்நாட்டில் தான் இப்போ ப்ரொடியூஸ் ஆகுது. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயத்தில் நம்ம வந்து இண்டஸ்ட்ரியல் இந்த லித்தியம் எல்லாம் தமிழ்நாட்டுக்கு இன்டைரக்டாக ஒரு ஃபேவராக இருக்குன்னு பார்க்குறீங்களா? அதெல்லாம் லித்தியம் பேட்டரிஸில் இன்னைக்கு கொடுத்துருக்கக்கூடிய அந்த இம்போர்ட் டியூட்டிஸ்க்கான இதெல்லாம் கண்டிப்பாக. சரி நம்ம வந்து ஒரு பட்ஜெட் எடுத்தால் வந்து எல்லா விஷயமே வந்து இப்போ 500 பாயிண்ட் இருக்குன்னா 500மே தவறுன்னு சொல்ல முடியாது. ஆனால் ஃபண்டமெண்டல்ஸ் நான் ஏன் அந்த சின்ன பாயிண்ட்டுகளை போகிறது இல்லைன்னா எல்லாருமே ஃபண்டமெண்டல் போகணும். அந்த ஃபண்டமெண்டல் சித்தாந்தம் என்ன? இப்போ ஒரு சமுதாயம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்ஹரண்ட்டாகவே வந்து இன்னிக்குவலாக தான் இருக்கும், ஏற்றத்தாழ்வு இருக்கும். ஸோ அரசாங்கம் எதுக்கு தேவை அப்படின்னு வந்து பார்த்தா ஒரு கீழே பிறந்தவங்களுக்கு ஒரு கீழேனா ஏற்றத்தாழ்வு இருக்கு இல்லையா? ஸோ தாழ்வான சூழ்நிலை பிறந்தவங்க வந்து உயர்த்துறதுக்கு தான் ஒரு அரசாங்கம். ஆனால் அரசாங்கம் வந்து உயர்ந்து இருக்கவங்களுக்கு வந்து ப்ரொடக்ஷன் கொடுத்து அவங்கள உயர்த்துறது கிடையாது. ஒரு சமநிலையை உருவாக்குறதுக்கு தான் ஒரு அரசாங்கமே இருக்குது. மாடர்ன் டெமோக்ரஸி உருவானது காரணமே வந்து டாக்ஸேஷன் எப்படி பகிரலாங்கிறது தான். ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு அன்ஈக்குவல் சொசைட்டி ஈக்குவலாக தான் கவர்மெண்ட். ஸோ டாக்ஸேஷன் பட்ஜெட் எப்படி இருக்குன்னா ஒரு ஈக்குவல் லெவல் சொசைட்டி எப்படி உருவாக்குறது, அன்ஈக்குவல் சொசைட்டி உருவாக்குறது எப்படிங்கிறது கிடையாது. அதனால தான் தாமஸ் பிக்கெட்டிங் சொல்லி உலக புகழ்பெற்ற பொருளாதார நிபுணர் என்ன சொன்னார், ஃப்ரெஞ்ச் எக்கனாமிஸ்ட், இந்தியாவில் இருக்கிற ஏற்றத்தாழ்வு போன வருஷம் அவர் சொன்னது, இந்தியாவில் இருக்கிற இப்போ பண ஏற்றத்தாழ்வு இன்ஈக்குவாலிட்டி வந்து ஆங்கிலேயர் காலத்தில் இல்லாதோட இப்போ அதிகமாக இருக்குது. வேர்ல்டு இன்இக்வாலிட்டி லேப் ரிப்போர்ட், அந்த ரிப்போர்ட்டில் இது வந்திருக்கு. ஸோ அதுக்கு இந்த பட்ஜெட்டில் ஏதோ செஞ்சுருக்காங்களா அப்படின்னு பார்த்தா கிடையாது, அதுக்கு எதுவும் செய்யலை. ஸோ அதுதான் நம்ம மெயின் கன்சர்ன். இது வந்து பல பட்ஜெட்டாகவே செய்யலை. அது 100 நாள் வேலை திட்டம், சோஷியல் எக்ஸ்பெண்டிச்சர் ஸ்பெண்டிங் அந்த மாதிரி விஷயம்லாம் அதிகரிக்கணும். இப்போ 1 லட்சம் கோடி இருந்தால் போதும் இந்தியாவில் இருக்கிற எல்லா மாநிலங்களுக்கும் ஒன்றிய அரசு இலவசமாக காலை உணவு திட்டம் தர முடியும். 1 லட்சம் கோடி தான். அது இந்தியாவோட ஜிடிபியில் என்ன பர்சன்டேஜ் கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 1% கூட வராது. இன்டென்ட் தான். பேசலாம்.